அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நெய் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி, ஒரு ஹெல்தியான ரெசிபி, பெஸ்ட் மெடிசின் வேல்யூ உள்ள ரெசிபி. நெய் மத்தி 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி நம்ம தண்ணியில ஊற வச்சு நம்ம புளியை நல்லா கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ சின்னதா இருக்கிறதுனால 5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ பெரிய தக்காளியா இருந்தா 2 தக்காளி எடுத்துக்கிட்டா போதும். தக்காளி இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணிக்கணும். பொடிசா கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தக்காளிய வெட்டி நம்ம இந்த புளி தண்ணியிலே நம்ம போடுறோம். இப்போ பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எடுத்திருக்கோம். பச்சை மிளகாய 2ஆ வெட்டிட்டு அதை நம்ம 4ஆக்கிடுறோம். இப்போ ஒரு பேன்ல கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம காய வைக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம், சோம்பு, கடுகு, சீரகம்லாம் நம்ம போடுறோம். ஒரு காய்ந்த மிளகாய். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போடணும். 10 சின்ன வெங்காயம் பொடிசா வெட்டி போட்டிருக்கோம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ருசி கூடுதலா கொடுக்கும். இப்ப நம்ம தக்காளி புளி தண்ணியை இதுல ஊத்தணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறோம். உப்பு ருசிக்கு ஏத்த மாதிரி, காரம் கூடவோ குறையவோ ருசிக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி இப்ப நம்ம ஊத்தணும். இப்போ 1 கப் தண்ணி ஊத்திருக்கோம். கூடுதலா தண்ணி வேணும்னா தண்ணி கூட ஊத்திக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரணும். புளியோட ராஸ்மெல் போகணும். தனியாத்தூள் மிளகாய் தூளோட ராஸ்மெல்லும் போகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம மீனை இதுல நம்ம போடணும். மீன் போட்ட உடனே கிண்டி விடக்கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ மீனோட குழம்பு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு மீனும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். தளன்னு இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம மீன் குழம்பு இறக்கிடலாம். நம்மளுடைய மீன் குழம்பு தயாராயிடுச்சு. நெய் மத்தி மீன் குழம்பு தயார். சாப்பிட ரொம்ப சுவையா இருந்தது, ரொம்ப ருசியா இருந்தது இந்த மீன் குழம்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.